ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் நம்பர். ஸோ நாம் இந்த வீடியோவில் சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி முழுசாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதலாக ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை அள்ள போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் கண்டால் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடபிள்யூவில் இன்றைக்கி ஏதோ ஷோ. ஸோ அது என்ன பேப்பரியூ அது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நான் ஏடபிள்யூவை அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஸோ ஏடபிள்யூ நியூஸை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில டபிள்யூடபிள்யூலேருந்து போன லெஜண்ட்ஸை பற்றி நம்ம பேச வேண்டியது தான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேனியல் பிரைன் பார்த்திங்கன்னா அது என்ன ஷோன்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அங்கே ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டோட ட்ராஃபியை பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஜெயிச்சதன் மூலயமா ஸோ அங்கே இருக்கிற ஏஇடபிள்யூ வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் ஃபைட் பண்ணவர் தான். ஸோ அவரு கூட அந்த சாம்பியன்ஷிப்புக்காக விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ டேனியல் பிரைனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் அவர் அந்த மேட்சை ஜெயிச்சு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆவார்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக நம்ம ட்ரூ மேக்கிங்டார் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது ஸோ அதை நான் தமிழில் சொல்கிறேன் நம்ம பாஷையில். ஸோ அதாவது ஒரு கதவு முடிச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு கதவு சொல்லும். ஸோ நான் சுற்றி வளர்ச்செல்லாம் பேச வேண்டியது இல்லை. ஸோ டபிள்யூடபிள்யூ என்ன சஸ்பெண்டை பண்ணதை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ அவங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம சிஎம் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கிங் டயரோட இது சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுதான் அவர் பற்றி பேசுவார். ஸோ ஆடு தானாக தலையை கொண்டு நிறுத்துது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று போட்டிருக்காரு. மேபி இந்த வாரம் நடக்கிற ராலை கூட நம்ம ட்ரூ மேக்கின்டேர் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள். நம்ம இதில் யார் பார்க்குறோம், ஜான்சினா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். அது யாருன்னு தெரியுதா? ஸோ எஸ், நானே சொல்லிடுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி. ஸோ ஆஸ்டின் தியரி பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன வயசில் ஒரு 8 வயசு அதுக்கு உள்ளதான் இருக்கும். ஸோ அந்த வயசுலேயே ஜான்சனோட ஃபேனாக இருந்திருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டபிள்யூடபிள்யூ ரசிகனாக இருந்து ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசித்து ஒரு ஹீரோ கூட தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் ஒரு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ சின்ன வயசில் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க, டேய் நல்லா படிடா அப்படிங்கிற மாரி, நீ பெரிய ஆளாக வரணும்னு நினைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆஸ்டின் தியரி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிஎல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. யாரை பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பற்றி தான். ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி அவர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த போடுறாரு. ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஏரா, ஸோ பிஜி ஏரான்னு சொல்லி தாங்கி பிடிச்ச ஒரு தூண் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்குது. ஸோ அப்படிங்கிற மாரி நான் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவன் வந்து ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரோட கருத்தை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ அது எது பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் இது நடந்திருக்கோம்ல. ஸோ அதில் ரே மிஸ்டீரியோவே பார்த்தீங்கன்னா டாமினிக் தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ நீ உங்கள் அப்பயே தோக்கடிச்சிருக்க. ஸோ நீ ஒரு கிரேட்டஸ்டான மிஸ்டீரியோ அப்படிங்கிற மாரி அவங்க ஸ்டோரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ ஸ்டோரி போட்டு ஸோ அவருக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாரி அவர் ஸ்டோரி போட்டு இப்போ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க, திஸ் இஸ் மை ப்ரூ ஜாலிட்டே அப்படிங்கிற மாரி. ஸோ ரியர் ஃபிளோட தீம் சாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ப்ரூட்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டாமினிக் வச்சு பார்த்தீங்கன்னா காயம் நடத்தி மாமியை கோபப்படுத்துனாங்களா. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் ட்வீட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் என்ன மேட்ச் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஸோ இதில் சில ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் ஆன ப்ரிடிக்ஷனான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாம் மேட்ச்சில் நடக்க போகுது. ஸோ அது என்ன மேட்ச் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்சாக பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் விசஸ் குந்தருக்கான மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா குந்தர் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கை ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால அவருக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குந்தர் மேக்ஸிமமாக அவர் பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார். ஸோ இதில் இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த மேட்ச்சில் க்ளீனாக பார்த்தீங்கன்னா டேமியன் தோக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம குந்தருக்கு உதவி பண்ணதுக்கு, அதாவது டேமியனுக்கு உதவி பண்ண வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வருவார். ஸோ ஆனாலும் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேமியனே தோப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதன் மூலயமா நம்ம ஜட்மெண்ட்டோட பிரேக்கப்பை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் விசஸ் சோலா சிகாவாக்கான அந்த ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த தடவை யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வரும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று போட்ட வீடியோவில் வச்சுருந்தேன் பிளட் லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டோட அந்த டைம் நான் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இதை போட்டு விரிச்சிட்டு இருக்கேன்டா. ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மேக்ஸிமம் சம்மர் ஸ்லாமுக்கு தான் ரிட்டன் அவர் இப்படி மாரி சொல்லப்படுது. ஸோ இதில் கூட அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வருவார். ஸோ அதாவது ஒருவேளை நம்ம கோடி ஜெயிச்சாருன்னா ரோமன்னால தான் நம்ம சோலை தோப்பார் அப்படிங்கிற மாதிரியும், ஒருவேளை சோலை ஜெயிச்சார் அப்படின்னா சோலை ஜெயிச்ச போகிறோம் உடனே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ரோமன் ரிட்டன் வந்து சோலோவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது மாதிரியும் சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் விசஸ் சாமிசேனுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஒரு ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதில் பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லை. ஸோ கொஞ்சம் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நடக்கும் பட்சத்தில் 100% பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிப்பார். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த லோகன் பால் விசிஸ் LA நைட்டுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்ஸ்லாமில் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆள் யாருன்னா LA நைட் தான். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் விசஸ் பேலிக்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப். இது பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸ் இது கன்ஃபார்மாக நடக்கும். ஸோ நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்கே ஜெயிச்சதுனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இதில் ஜெயிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியனாக ஆவாங்க. ஸோ அடுத்ததாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி லைன் அண்டு சம்மர்ஸ்லாமில் மக்கள் மத்தியிலிருந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் ஃப்ளைக்கும் லீவ் மார்க்கான மேட்ச்சு. ஸோ இது மேக்ஸிமம் நடக்கும். ஸோ இப்படி நடக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா பிட்ரேல் பண்ணிடலாம் மாமியை. ஸோ நான் சில அப்டேட்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேமியன் தோற்றுருவார், இதில் பார்த்தீங்கன்னா ரியா எனக்கு பார்வை தோற்றுருவாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிட்ரேல் நடந்து நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க லீவ் மார்கன். அடுத்ததாக ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபியூடாக டெவலப் பண்ணி WWE வச்சுருக்காங்க அப்படின்னா CM Punk விசிஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பில் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அதில் ஒரு குறுக்கால கௌசிகன் அப்படிங்கிற மாரி செத்ரா லான்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன விஷயங்களில் இருக்கிறாரு. ஸோ இப்போ இவங்களே என்ன மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரூ மேக்கின்டையர் விசிஸ் செத்ராலன்ஸ் விசிஸ் CM Punkக்கான அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ மேக்கின்டையருக்கும் CM Punkக்கும் தான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அது சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கணும். ஸோ அப்படி நடந்தால் மட்டும் தான் கொஞ்சம் ஏற்றுக்கிட மாரி இருக்கும். ஸோ செத்ராலன்ஸ் மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் நடக்குமான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக நம்ப முடியல. ஸோ அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெவின் ஓன்ஸ் விசிஸ் ரேண்டி ஆர்டனுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் நடக்கும், அதுவும் ஸ்டன்னர் விசிஸ் RKO அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஹில்டன் பண்ணுவாருன்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி நம்ம மனித பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம் ரேண்டி ஹில்டன் பண்ணி கோடி அட்டாக் பண்ணி சம்மர்ஸ்லாமில் கோடி விசிஸ் ரேண்டிக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டர் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோடி பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ பக்கம் போக போகிறாரு. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டியும் கெவின் ஓன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் அந்த மாரி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு டேக் டீம் பிரிகிறது மாரி, அதாவது ரேண்டி சடனாக அவருக்கு RKO போட்டு ஹில்டன் பண்ண வரான்னு சொல்லி தெரில. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா ஸோ ஸ்டன்னர் விசிஸ் RKOக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம். நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் பர்சனலாக வெயிட்டிங். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற DIYக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேக் டீம் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதான் ட்ரிபிள் த்ரெட் மல்டி மேன் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது நடக்குதான்னு தெரில. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோடி சோலோ மேட்ச்சில் நம்ம சொன்னோம் ரோமன் அன்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இப்படி தான் நியூஸும் இருக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரோமன் ரிட்டர்ன் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் கொடுத்துருக்க என்னென்னா க்ளீனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கப் ஃபாட்டோ உதவியோட நம்ம கோடி தோற்றுருவாராம். ஸோ நியூஸ் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா சோலோ ஆகிடுவாராம். ஸோ அதுக்கப்புறமா ஷாக்கிங்காக ரோமன் ரிட்டர்ன் வந்து அவரை இது பண்ண மாரி சொல்கிறாங்க. ஸோ இது வெறும் ஸ்பெகுலேஷன் தான் கைஸ், எதுவுமே இது பார்த்தீங்கன்னா நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஸோ இது மேக்ஸிமம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படியே ஃபைனல் நியூஸாக என்னன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் ஒரு ரெஸ்லர் உமன் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஏதோ ஒரு ரெஸ்லிங் எம்எல்ல வேலை பார்த்துருக்காங்க. இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா WWE இங்கே பார்த்தீங்கன்னா தலைமை ஏற்றாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இவங்க WWE ரெஸ்லர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இவங்கள பற்றி இவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, ஸோ கேள்விப்பட்டதும் இல்லை.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சேர்ந்துருக்குறாங்க. ஸோ உங்களை யாருக்காவது இவங்கள பற்றி தெரிஞ்சுன்னா சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.